நிமிஷம் நீங்களே பேசணும், என்கிட்ட பேசக்கூடாது. கண்ணை மூடணும், எல்லாம் கண்ணை மூடனாதான் ஏசப்பாவை நீங்க பாப்பீங்க. யார் விளையாடுறீங்களோ அப்ப வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி, கண்ணை மூடி. ஏசப்பா கிட்ட உங்க கஷ்டம் எல்லாம் சொல்லுங்க. வீட்டுல என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் ஏசப்பா கிட்ட நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க சொல்லுங்க. அழுக வந்துச்சுன்னா அழுதுக்குன்னு நீங்க சொல்லணும். யாரும் ஒருத்தர் பார்க்க கூடாது, யாரும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது, நோண்டிட்டு இருக்க கூடாது, அடுத்தவங்களை தொடாதீங்க. அப்படியே நீங்க கேளுங்க, ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. வீட்டுல என்னென்ன யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் ஏசப்பாட்ட நீங்க உங்க சொந்த வார்த்தையில நீங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்களை கேட்க உங்க பக்கத்திலேயே நிக்கிறாரு. ஏசப்பா உங்களை கேட்க உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே அனுப்பப்படுங்க, வெளியே 2 பேரையும் வெளியே அனுப்பப்படுங்க. கண்ண மூடி, கேளுங்க கேளுங்க, அப்படியே கேளுங்க. ஏசப்பா ஏசப்பாட்ட சொல்லுங்க. வீட்டுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டுல மழை வருதா, எனக்கு வீட்டு ஒழுகுதா, அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. வீட்டுல சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, வீட்டுல கஷ்டமா இருக்கிறாங்களா, அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. யாரும் ஒருத்தர் தொடக்கூடாது. தொடாது நீங்க அப்படியே சொல்லுவீங்க. கேளுங்க ஏசப்பாட்ட என்னென்னலாம் சொல்றீங்களோ கேளுங்க. அப்படியே கேளுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க. அப்பா ஏசப்பா இது உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு, உங்க பக்கத்துல தான் நிக்கிறாரு. இப்ப நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏசப்பா ரெடியா இருக்காரு. நீங்க பெரிய பெரிய பிள்ளைங்களாகட்டும், பெரிய வயசானவங்களாகட்டும், நீங்களாகட்டும் எல்லாரும் கேட்கும் போது ஏசப்பாட்ட கவனமா கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா கேளுங்க. உங்க கஷ்டமா, மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஒரு சில பிள்ளைங்க அழுணும் போல இருந்துச்சுன்னா நீங்க அழுது ஏசப்பாட்ட சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உமக்கு கொடாம கொடி நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் பெருமூச்சுகளை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர் தகப்பனே. இம்மட்டுமாய் பிள்ளைகள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் இயக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய பெருமூச்சுகளை நீ விசாரிப்பீராக. இந்த பிள்ளைகள் வாழ்கின்ற குடும்பத்திலே ஆண்டவரே காணப்படுகின்ற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்த ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே பரிபூர்ண விடுதலையை நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆளுகை செய்வாராக. குடும்பங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே குடும்பங்களிலே குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலை செய்வீராக. தற்கொலை எண்ணங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருவீராக. மரண கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை செல்வம் இல்லாமல் மகப்பேற்றிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் தடைகளை உடைப்பீராக ஆண்டவரே. நல்ல ஒரு கர்ப்ப பிறப்பை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய், குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் தடைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து போடுகிறோம் தகப்பனே. திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீர் அமைத்துக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். படித்தும் வேலை இல்லாமல் அடைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நீர் உருவாக்கி கொடுப்பீராக. மலையில் இருக்கின்ற வயதானவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களை நீர் அரவணைத்து ஆறுதலை கொடுத்து உண்மையான தெய்வமாகிய அவர்கள் உண்மை பற்றிக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மலை எங்கிலும் இருக்கிற கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும். இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. மெய்தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கின்றேன். மெய் தேவனாகிய உம்மை அறிந்து கொள்ள என்னுடைய கண்களை நீர் திறந்து விடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஊழியத்தை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்ற அப்பா, இந்த குழுவினர் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பாடுகளுக்கு மத்தியிலே, குறைபாடுகளுக்கு மத்தியிலே உமது கனமான ஊழியத்தை இந்த இடத்திலே மலை மேல் ஏறி வந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உம்முடைய இரத்தத்தினாலே நீர் மூடுவீராக. கழுவும் ஆண்டவரே, தியாகத்தோடு இவர்கள் செய்கின்ற இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதனுடைய நிறை பலனை இவர்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஒவ்வொருவரும் குடும்பங்களிலிருந்து பிள்ளைகளை விட்டுவிட்டு நிலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக, பயணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக. மலைவாழ் மக்களுக்கென்று இவர்கள் அர்ப்பணத்தோடு செய்கின்ற வேலைகள், ஊழியங்கள் யாவும் தேவனுடைய கரத்தினாலே ஆண்டவரே மேன்மைப்படுத்தப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. மீதமுள்ள எல்லா நேரங்களையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.